எண்ணெய் காசின்னு இருக்கிறேங்க. தேங்காய் எண்ணெய் பாருங்கள். பாருங்கள் என்னென்ன போட்டிருக்கேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நான் முதல்ல காட்டலான்னு நினச்சேன், காட்டாமல் விட்டுட்டேன். இது மருதாணி, அப்புறம் வந்து இது செம்பருத்தி இலை, கீழாநெல்லி, அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் வெள்ளை கசுனாங்கண்ணிங்க. மஞ்சள் கசுனாங்கண்ணி இருக்கும், அது இல்லை, இது வெள்ளை கசுனாங்கண்ணிங்க போட்டு இப்போ காசின்னு இருக்குதுங்க. வெந்தயம் கூட போடலாம். கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் இப்போ தான் போட போகிறேன். இங்கே பாருங்கள், தலைமுடி நல்லா வரணும்னா இதெல்லாம் போடலாங்க. நான் வந்து அந்த உருவி வச்சுருக்க சொல்லி காட்டலாம், வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அதை போட்டுட்டேங்க, எண்ணெயில் போட்டுட்டேன் நான். இதை பாருங்க தெரியுது இலையெல்லாம். செம்பருத்தி இலை, அப்புறம் வந்து மருதாணி, கீழாநெல்லி, கசுனாங்கண்ணி இருக்குது. இலையெல்லாம் நான் காட்டலான்னு நினச்சிங்க உங்களாண்ட. அதை நான் மறந்துட்டேங்க. நான் அப்புறமா இப்போ வந்து வீடியோ எடுக்கிறேங்க. நான் இல்லை, இங்கே தான் இருக்குது, இதோ இருக்குது. இந்த கீழாநெல்லி போட்டேங்க. அதை நல்லா பெருசாக வளர்ந்துருந்ததுங்க எங்கள் வீட்டில். நான் இன்னும் உங்களுக்கு வெளியெலாம் தோட்டத்தை காமிக்கல. வெளியே வந்து கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் நான் செடி வச்சுருக்கேன். நான் வெளியே வந்து கொஞ்சம் செடி வச்சுருக்கேங்க, அதை நான் காட்டுறேன். அதெல்லாம் வந்து அது கார் நிப்பாட்டி வச்சுருக்கிறதுனால எனக்கு தெரியல, அதனால் வந்து என்னால் காட்ட முடியல. இது எல்லாம் போட்டு நல்லா அது வந்து மொறுமொறுன்னு ஆகிடுங்க. இந்த இலையெல்லாம் மொறுமொறுன்னு ஆகிடும். காஞ்சா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னா இந்த இலை மொறுமொறுன்னு ஆகிடும். மாறுது பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க பாருங்கள். இது வந்து அப்படியே வந்து நைட்டு பூரா அப்படியே இதில் ஊறிக்கின்னு இருக்கணுங்க. நாளைக்கு தான் இதை வடிகட்டி நம்ம தலையில் தடவிக்கணும். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் எண்ணெய். நான் அப்படியே எங்கள் அம்மா வீட்டில் ஆடி கொடுத்தாங்க எனக்கு. அதில் தேங்காய் எண்ணெய் ஆடின எண்ணெய்ங்க. இந்த பாருங்க, இது ஃபுல்லாக கொடுத்தாங்க. இதில் வந்து பாதி ஊற்றியிருக்கேன். இது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தேன் அங்கேருந்து. இதில் பாதி ஊற்றிருக்கேங்க. அது என் பொண்ணு தலைமுடியும் கொட்டுது, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் போட்டால் ஓரளவுக்கு கொட்டலை முடி. நானுமே இது தான் தடவுறேங்க. சூப்பராக இருக்குங்க. ஆனால் இன்னொன்று இருக்குது, அது வந்து நான் செய்கிறப்போ காட்டுறேன். ஏன்னா இது வந்து இதையே நான் இலையெல்லாம் போட்டுட்டேன், எண்ணெயில் போட்டுட்டு அப்புறம்தான் எனக்கு ஞாபகம் உங்களுக்கு போடலாமே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸாக இருக்கும். எல்லாருக்கும் நிறைய பேருக்கு முடி கொட்டுதுன்றாங்கல்ல, அதுக்காக இந்த வீடியோ போடலான்னு பட்டுன்னு போய் எடுத்துகிட்டு வந்து இப்போ எடுக்கிறேங்க. ஃபஸ்ட்டு தெரியல, எண்ணெய் ஊற்றி வச்சு இலையை போட்டுட்ட பிறகு எனக்கு ஞாபகம் வந்ததுங்க. ஆனால் இதில் எல்லாம் நான் சொல்லிட்டேன்ல, அதாங்க மருதாணி, செம்பருத்தி, அப்புறம் வந்து கருவேப்பிலை, வெள்ளை கசுனாங்கண்ணி, வெந்தயம், கீழாநெல்லி, இது மொத்தம் போட்டு, ஆனால் பச்சை இலையவே அப்படியே போடணும். போட்டு அது நல்லா மொறுமொறுன்னு ஆகணுங்க எண்ணெய், அந்த இலை. அப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா ஆகிடும். ஆனால் எண்ணெய் நல்லா தான் வாசனையாக இருக்குதுங்க எண்ணெய். அது இதெல்லாம் கருவேப்பிலை அதெல்லாம் போட்டிருக்கோமா, செம வாசனை வருதுங்க. ஆனால் அது என்ன சாப்பிட்டாலாம் கசக்கும். ஏன்னா கீழாநெல்லாம் இருக்குது, மருதாணி இருக்குது. இது பாருங்க மொறுமொறுன்னு வந்துடும். இப்போயே சத்தம் கேட்குதுங்க இலை. இது பாருங்க, இந்த மாதிரி சத்தம் கேட்கணுங்க. சத்தம் கேட்டுதுன்னா அப்படின்னு இதுவாகிட வேண்டியதுதான். அடங்கிடுச்சு பாருங்கள், அப்படியே கொதித்து அடங்கிடுச்சிங்களா, அவ்வளோதான். எண்ணெய் மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. நம்ம இலை மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம நிறுத்திக்கலாம். அவ்வளோதாங்க, எண்ணெய் அடங்கிடுச்சுங்க, கொதிச்சு அடங்கிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நிப்பாட்டிக்கலாம். அவ்வளோதாங்க.
இது அப்படியே இந்த இரும்பு கடாயிலே இருக்கணுங்க, நைட்டு பூரா இருக்கணும். அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகும். ஏன்னா பச்சை பசேல்னு வரும் நல்லா எண்ணெய் கலர். அப்படியே இருந்ததுன்னா நம்ம வடிகட்டி கடைக்கு வேண்டியதாங்க. இப்போயே பாருங்கள் பச்சை கலராக வந்துடுச்சிங்களா. இன்னும் நல்லா வந்து ஊறுச்சுன்னா அந்த மாதிரி சூப்பராக நல்லா ஆகிடுங்க. இது நான் செய்யணும் உங்களுக்கு காட்டணும் நான் நினச்சேன். அதை கடைன்னு போட்டேன். எல்லா இலையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து காசலான்னு நினச்சேன். ஆனால் அது வந்து காட்ட முடியாமல் போயிடுச்சு. இப்போ நான் வந்து வெளியே இருக்கிற செடிங்கள்லாம் நான் காட்டுறேங்க. ஆனால் வந்து கார் நிற்குது, இருந்தாலும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பாருங்க, துளசி, கத்தாழை, பாருங்க கத்தாழை. இது வந்து வெள்ளையாக பூத்துருக்குது. அது என்ன தெரியல, அது கமாண்டில் சொல்லுங்கள், தெரியல. அப்புறம் இது கூட இருக்குதுங்க, பாருங்கள் கனகாமரம் வச்சுருக்கேன் பாருங்கள். பாருங்க வெத்தலை செடி. இது முல்லை செடி, மருதாணி, கொய்யா செடி, செம்பருத்தி. பாருங்கள் இந்த இட்லி கொத்து பூ பூத்துருந்து பாருங்கள், அது மொத்தம் விழுந்துருச்சு. இதோ இப்போ மொட்டு விடுது. ரோஜாவும் மொட்டு விடுது. ஜாதி பூ பூத்துக்குது. மல்லியும் வந்து ஒரு 3 இது பூத்துருக்குது. இப்போ தாங்க கத்திரிக்காய் பிஞ்சு விட்ருக்குது. கத்திரிக்காய் இப்போ தான் பிஞ்சு விட்ருக்குது. ஏதோ ஒன்று பாங்க. இது வந்து ரோஸ் மேரின்றாங்க. கமாண்டில் சொல்லுங்கள் இது என்ன பூன்ட்டு சொல்லுங்கள். இது ரோஸ் மேரின்றாங்க. ஆனால் நல்லா வாசனையாக இருக்குது. ரோஸ் மேரி. வேகமாக